அன்பிற்கினியவர்களே, இன்னைக்கு நச்சுன்னு 4 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றதுல முக்கியமான ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்படி முதல்ல நம்ம பார்க்க போறது, தமிழ்நாடு இஸ் செட் டு ரோல் அவுட் த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சினேஷன் ப்ரோகிராம் பை த எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். அதாவது அடுத்த மாத இறுதியிலிருந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் HPV அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்க்கான வேக்சினேஷன் ப்ரோகிராம தமிழ்நாடு ஸ்டார்ட் பண்ணுது. சரிங்களா? இதுல என்ன சார் இருக்குது? நீங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு சயின்ஸ் அப்படின்றது சிலபஸ்ல இருக்குது. ஆனா அந்த சயின்ஸ்ன்றத பாதி பேர் டிஎன்பிசி படிச்சாலும் படிக்க மாட்டோம் இல்லையா? ஆனா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, 10 கொஸ்டின்ஸ் வரும் இதுல இருந்து. அதே மாதிரி குரூப் ஒன்னுக்கோ குரூப் டூக்கோ மெயின்ஸ்லயுமே சயின்ஸ் அண்ட் டெக்லாம் இருக்குது. ஸோ இப்போ கண்டிப்பா பேசிக் ஆஃப் சயின்ஸாவது நம்ம தெரிஞ்சிருந்தாதான் மெயின்ஸ்ல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம சயின்ஸ் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கோம். HPV அப்படின்ற இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இதுதான் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு காரணமான ஒரு வைரஸ். சரிங்களா? இந்த வைரஸ்க்கான வேக்சினேஷனை ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே முதல்ல அறிமுகப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு தான். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களுமே இது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி கொண்டு வராங்க. இதுலயும் ரொம்ப அதிகமா இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்கக்கூடிய மாவட்டங்களான அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, தர்மபுரி இந்த மாவட்டங்கள்ல ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த 4 மாவட்டங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே லிட்ரஸி ரேட் கம்மியா இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இல்லைங்களா? அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, தர்மபுரிலாம் லிட்ரஸி கம்மியா இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ். அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு ப்ராப்பரான அவேர்னஸ் இல்லை. அதனாலதான் இந்த HPV வைரஸ்னால பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதனால அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 9 வயதுல இருந்து 14 வயதுக்கு உட்பட்ட ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஸ்கூல்லயே இந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றாங்க சார். சரிங்களா? அப்போ இந்த HPV அப்படின்றது கிட்டத்தட்ட இந்தியால 0.23% இருக்குது. அதுல தமிழ்நாடுல மட்டும் 0.16% பீப்புள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகே. ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இந்த HPV வேக்சினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ற ஒரு ஸ்டேட்டா இருக்குது. ஓகேங்க. இந்த HPV வைரஸ் அப்படின்றத 2030க்குள்ள எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதன் ஒரு பகுதியாக தான் இங்க தமிழ்நாடு இந்த எராடிகேஷன் ப்ரோக்ராமை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. சரிங்களா? இந்த வேக்சினேஷனோட பேர் என்ன? இது கூட கொஸ்டின் கேட்கலாம். சர்வாவேக் அப்படின்றது அந்த வேக்சினேஷனோட பேரு. இதை உருவாக்கியது சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் அதை உருவாக்கி இருக்கிறாங்க சார். சரிங்களா? ஓகே. இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் தான் மேக்சிமம் பெண்கள் அதிகமா பாதிக்கப்படுவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு காரணமான வைரஸ். இது பெரிய பிரச்சனைன்னா, வழக்கமா இந்த HPV வைரஸ் வந்து சர்விக்கல் கேன்சர் இருந்ததுன்னா ஏதாவது சிம்டம் காட்டணும்ல. இது சிம்டமே காட்டாது சார். அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சிட்டோம்னா எதா இருந்தாலும் நம்ம ஈஸியா டயக்னைஸ் பண்ணி காப்பாத்திடலாம். ஆனா இது சிம்டம்ஸே காட்டாது. லோ ரிஸ்க் மாதிரியே தெரியும். எப்ப இது ரொம்பவே இன்ஃபெக்ட் ஆகுதோ, அப்போ செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் போதோ அப்பதான் சிம்டம்ஸ் வெளியே ப்ளீட் ஆகுற மாதிரி, இல்ல வீங்குற மாதிரி, அதுக்கப்புறம் பெயின் இதெல்லாம் சிம்டம்ஸ் காட்டும். அதனால அது மோஸ்ட் டேஞ்சரஸ் கேன்சரா பார்க்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா, அடுத்த நியூஸ் என்ன கொடுத்திருக்கிறாங்க? Tamil Chief Minister Stalin on Saturday said that the state had emerged as a leader in GSDP. அப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்ம ஸ்டேட் தான் GSDPல ஒரு மிக முக்கிய முன்னோடி மாநிலமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ், கிட்டத்தட்ட ஜிடிபியினுடைய growth ரேட் வளர்ச்சி விகிதத்தில் தமிழ்நாடு 16% growth ரேட்ல இருக்குதுங்க. சரிங்களா? அது என்ன சார் GSDP? அது ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், குறிப்பிட்ட வருஷத்துல அந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து கால்குலேட் பண்ணும். ஒரு வருஷத்துல எவ்வளவு உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அதை வச்சுதான் கால்குலேட் பண்றோம். ஸோ அப்படி தமிழ்நாடோட growth ரேட் மட்டும் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு கடந்த வருஷத்துல, கடந்த பினான்சியல் இயர்ல. சரிங்களா? அப்ப ஜிடிபினா இதுல என்ன சார் கூட்ஸ் சர்வீசஸ் சொல்றீங்க, என்னது? அப்ப கூட்ஸ் அப்படின்னா பொருட்கள். சரிங்களா? சர்வீசஸ் அப்படின்னா சேவைகள் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டாக நம்ம ஒரு 500 ருபீஸ் எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல போய் காய்கறி பழங்கள்லாம் வாங்கிட்டு வரோம். ஒரு கட்டப்பை நிறைய வாங்கிட்டு வந்துடலாம் இல்லையா? இப்ப எங்க வாங்க முடியுது? விலைவாசி கூடிருச்சு. போய் மாதுளம்பழம் அப்படின்னு வாங்கணும்னா அது 240 வந்துடும். அதுக்கு முன்னாடி ஆப்பிள் வாங்கினா 240 முடிஞ்சிருச்சு. 500 ரூபாய்க்கு 1 கிலோ மாதுளை, 1 கிலோ ஆப்பிள் தான் வாங்கிய முடியுது. விலைவாசி கூடிருச்சு. ஓகே, காய்கறினா கொஞ்சம் வாங்கிக்கலாம்ப்பா கட்டப்பை நிறைய. ஓகே, அப்ப கட்டப்பை நிறைய காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம், குட்ஸ். ஓகேயா? ஆனா அதே 500 ருபீஸ் நம்ம எடுத்துட்டு போய் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்டிங் கேட்டோம்னா கன்சல்டிங்க்கு அப்படின்னு ஒரு 500 ருபீஸ் வாங்கிடுறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப கூட்ஸ்னா என்ன, சர்வீசஸ் என்ன? கூட்ஸ் அப்படின்னா நம்ம பணத்தை கொடுத்து
தேவையான பொருட்களை வாங்க முடியும். அந்த பொருட்களை கண்களால் பார்க்க முடியும், கைகளால் தொட்டு உணர முடியும். சர்வீசஸ் அப்படின்னா இது பொருளா கிடைக்காது, சேவையாக கிடைக்கும். அது கண்ல பார்க்க முடியாது, தொட்டு உணர முடியாது. சரிங்களா? அப்போ இந்த கல்வி அப்படின்றது சேவைதான். நிறைய பேர் உடனே சேவைன்னா மனிதநேய சேவைக்கு போயிடும். அந்த சேவையை சொல்லலை இங்க. புரியுதுங்களா? இது சேவைகள் அப்படின்றது இல்லைன்னா தமிழ் அழகா பணிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. பணிகள்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ இந்த எஜுகேஷன் பாருங்க, நீங்க ஒரு 10,000 rupees கொடுத்து ஏதாவது கோர்ஸ் போயிருப்பீங்க. கடைசியா அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருந்திருக்காது. 10,000 கொடுத்துருப்பீங்க. அதுக்கு எவ்வளவு பொருள் வாங்கியிருக்கலாம். ஆனா ஒரு கோர்ஸ்க்கு போய் ஒரு ஒரு 2 மாசம் 3 மாசம் 10,000 பே பண்ணிட்டு வந்திருப்போம். அப்ப இதுதான் பணிகள் அப்படின்னு சொல்றோம். டாக்டரை போய் அட்வொகேட்ட போய் ஃபீஸ் எல்லாம் கொடுக்குறோம். அவங்க ஐடியா தான் கொடுக்குறாங்க, அதுக்கு நம்ம ஃபீஸ் கொடுக்குறோம். அதான் பணிகள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இப்படி ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள எவ்வளவு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒரு மாநிலம் உற்பத்தி பண்ணியிருக்கோ அதுதான் ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட்டுங்க. இந்த ஜிஎஸ்டிபி அப்படின்றதுல தமிழ்நாடு தான் டாப்பரா இருக்குது. இந்த ஜிடிபி அப்படின்றத 3 விதமா கால்குலேட் பண்ணலாம். ஒன்னு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், அடுத்து இன்கம் மெத்தட், அடுத்து ப்ரொடக்ஷன் மெத்தட். இந்த 3 விதமா கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? ஜிடிபியோட டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. நாமினல் ஜிடிபி, இந்த நாமினல் ஜிடிபினா இன்ஃபிளேஷனோட சேர்த்து இருக்கக்கூடியது. ரியல் ஜிடிபி அப்படின்னா இன்ஃபிளேஷனை குறைச்சிட்டு இருக்கக்கூடிய உண்மையான ஜிடிபி. சரிங்களா? ஜிடிபி பெர் கேபிட்டா அப்படின்றோம், தலா ஜிடிபி அப்படின்னு சொல்றோம். ஸோ இது பாப்புலேஷனை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றது. ஜிடிபி அட் பிபிபி அப்படின்றோம், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. எக்கனாமிக்ஸ்ல மட்டும் 2 பிபிபி இருக்கு. ஒன்னு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். மிக்சர் எக்கானமிலாம் நம்ம படிக்கக்கூடியது. சரிங்களா? அந்த கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு படிப்போம்ல, அது படிக்கிறப்ப பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு படிப்போம். அதுவும் பிபிபி தான். ஜிடிபியில படிக்கிறப்ப பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அதாவது பொருட்களுடைய வாங்கும் திறன், அதன் அடிப்படையில் ஜிடிபி கால்குலேட் பண்றாங்க. ஓகே, இதெல்லாம் மெயின்ஸ்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரை ஜிஎஸ்டிபினா என்னன்னு தெரிஞ்சா போதும், எந்த ஸ்டேட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சா போதும். சரிங்களா? ஸோ அப்படி மகாராஷ்டிரா தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்குது, தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அப்ப இந்தியாக்கான ஜிடிபியினுடைய பங்களிப்புகள்ல தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது, 3வது இடத்துல கர்நாடகா இருக்கு, 4வதா குஜராத், 5வது உத்தரப்பிரதேஷ். சரிங்களா? இந்த 5 மாநிலங்கள் தான் இந்தியாவினுடைய அதிக ஜிடிபி உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள். சரி, அடுத்த நியூஸை நோக்கி நகர்கிறோம். Thalassemia patients have welcomed the introduction of National Blood Transfusion Bill 2025. அது என்ன சார்? அப்ப இது பில்லு தான், இன்னும் ஆக்டா வரல. அப்ப இது என்ன மசோதா அப்படின்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பில். அது அந்த ரத்தம் மாற்று இருக்கு இல்லையா, இந்த ரத்த மாற்று அதுக்கான ஒரு மசோதாவாக இது அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. என்ன சார் ஆகுது? அப்போ ஒரு சில இடங்கள் என்ன பண்றாங்கன்னா, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றப்ப வந்து ஒரு பிளட் பேங்க்ல இருந்து வாங்கி இந்த பேஷண்ட் கொடுக்குறப்ப, இது எமர்ஜென்சில தானே பிளட்டை வாங்கி அப்படியே அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறப்ப அந்த பிளட்டை கரெக்டா ப்ராசஸ் பண்ணி டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? சமீபம்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, சமீபம் இல்லையில வரலாறா மாறி இருக்கு நேரம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சிவகாசி பக்கத்துல ஒரு குழந்தைக்கு வந்து பிளட் பேங்க்ல இருந்து பிளட் வாங்கி போட்டிருக்காங்க. ஸோ போட்டதுக்கு அப்புறம் சிம்டம்ஸ் ஒரு மாதிரி இருந்ததுன்னா அந்த பிளட்டோட பிளட் சாம்பிள் எடுத்து, சாரி, அந்த குழந்தையோட பிளட் சாம்பிள் எடுத்து பாக்குறாங்க. அந்த குழந்தைக்கு ஹெச்ஐவி வைரஸ் இருந்திருக்கு. இவங்க ஷாக் ஆகி இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே கூப்பிட்டு செக் பண்றாங்க. பேரண்ட்ஸ் 2 பேருக்குமே ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் கிடையாது, அந்த வைரஸ் இல்ல. இவங்களுக்கு பெரிய ஷாக். ஏன்னா வழக்கமா பேரண்ட்ஸுக்கு ஹெச்ஐவி இருந்தது, யாராவது ஒரு ஆளுக்கு இருந்ததுனால குழந்தைக்கு வந்திருக்கும். ஆனா பேரண்ட்ஸ்க்கு இல்ல. ஆனா அந்த குழந்தைக்கு எப்படி ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தப்பதான் அந்த குழந்தைக்கு பிளட் பேங்க்ல இருந்து எடுத்து பிளட் டொனேட் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த நபருக்கு ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு. அந்த நபருக்கு ஹெச்ஐவி இருந்ததே தெரியல. அவர் உடனே பிளட் பேங்க்ல போயிட்டு வேணும்னே செஞ்சதான குற்றம். அந்த மனுஷனுக்கு அவன் தெரியவே இல்லை. அவர் போய் பாவம் எங்கேயோ போய் ரத்த தான முகாம்ல பிளட்டை கொடுத்துட்டு வந்திருக்கிறார். கடைசியில பார்த்தா அந்த பிளட்டை ஸ்கிரீன் பண்ணாம ஒரு குழந்தைக்கு போட்டு அந்த குழந்தையும் பலியாயிருச்சு. சரிங்களா? ஸோ அப்ப இந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பில். இது ஒரு காரணம் தான், ஒரு இன்சிடென்ட் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு தான் இந்த பில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பில் வந்து இன்னும் ஆக்டா வரல. ஆக்டா வந்துச்சுன்னா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எஸ். இது தாலசீமியா பேஷண்ட்ஸுக்கு ஏன் இது நல்லது அப்படின்னா, இந்த தாலசீமியா பேஷண்ட்ஸ் தான் இதனால நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு பிளட் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும், அனீமிக்கா இருப்பாங்க. ஸோ அப்ப இவங்களுக்கு ஒரு சர்டைன் பீரியட்ல பிளட்டை மாத்திக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்ப இவங்களுக்காக தான் நிறைய பேர் வந்து பிளட் பேங்க்ல பிளட் டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதனால இந்த பேஷண்ட்ஸ் இதை வரவேற்கிறார்கள். சரிங்களா? அதனால தான் நியூஸா கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்த நியூஸ் ஒடிசா ஹைகோர்ட். சரிங்களா? என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
அப்பார் ஐடி ஸ்கீம் இருக்குது இல்லையா, which issues unique identities linked to Aadhaar to each student, do not provide parents with an option to opt out for giving consent. இந்த அப்பார் அப்படின்ற ஐடி பேஸ் பண்ணி கேட்கலாம் சார். அது என்ன சார் அப்பார் ஐடி? சப்போஸ் இது நமக்கு விரிவாக்கமாவே கேட்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கூட கேட்கலாம். ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி. சரிங்களா, அப்பார் அப்படின்னா ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றோம். இது மொத்தமா ஒரு 12 டிஜிட் ஐடி இருக்கும் சார். சரிங்களா, என்இபி 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசியின் அடிப்படையில இந்த 12 டிஜிட் எப்படி ஆதாருக்கு 12 டிஜிட் இருக்கோ அது மாதிரி இந்த அப்பார் ஐடியில 12 டிஜிட் இருக்கும், ஆட்டோமேட்டடா வரக்கூடியது. இந்த 12 டிஜிட் வந்து நம்ம அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே டிஜி லாக்கர்ல சேவ் ஆகி இருக்கும். சரிங்களா, அப்போ நம்ம டிஜி லாக்கர்லயே நம்ம அகாடமிக் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்து பார்க்க முடியும். அப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே அப்பார் ஐடி அப்படின்றதை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா, எஸ். இது எப்படின்னா ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி. எல்லாமே ஒன் நேஷன் ஒன் தான் இல்லையா, ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட், ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ், அதாவது கூடிய சீக்கிரம் ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ், ஒன் நேஷன் ஒன் ரிலிஜியன்றது வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை போல. சரி, ஸோ ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்றதன் அடிப்படையில் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா, இந்த அப்பார் ஐடி பத்தி கேட்கலாம். ஒடிசா ஹைகோர்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ரிடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதை கொடுத்திருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது ஃபைனல் ஒரு நியூஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் அப்படின்றத கண்டக்ட் பண்றாங்க சார். எங்க நீங்க கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா சென்னை மற்றும் மதுரையில கண்டக்ட் பண்றாங்க. சரிங்களா, நவம்பர் 28ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரை இந்த ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் நடக்குது. இதன் ஒரு பகுதியாக இந்த ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய ஜூனியர் ஹாக்கி டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாரையுமே கலைஞர் அரங்கத்தில் வச்சு ஜல்லிக்கட்டு சிறப்பு போட்டிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சார். சரிங்களா, கலைஞர் அரங்கம், ஜல்லிக்கட்டு அரங்கம் அப்படின்றது உருவாக்கியிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா கீழக்கரை அப்படின்ற பிளேஸ்ல இருக்குது. சரிங்களா, கேட்கலாம் கீழக்கரை அப்படின்ற பிளேஸ் இது எங்க இருக்குன்னா அலங்காநல்லூர் அப்படின்ற ஊர்ல. அப்ப அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, வேர்ல்டு ஃபேமஸ் சொல்றோம்ல. வெளிநாடுக்காரங்களுக்கு நம்ம பெருமைகளை காட்டணும், நம்முடைய பண்பாட்டை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அலங்காநல்லூர் கீழக்கரையில இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கத்துல, ஜல்லிக்கட்டு அரங்கத்துல வச்சு இந்த ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லா வேர்ல்டு பிளேயர்ஸ்க்கும் காட்டியிருக்கிறாங்க சார். தமிழ்நாடு அரசு காட்டியிருக்குது. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேயா, ஒட்டு மொத்தமா ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் தமிழ்நாட்டில் இதான் முதல் முறை நடக்குது. வேர்ல்ட் லெவல்ல நடக்கிற வேர்ல்டு கப் தமிழ்நாட்டில் முத இப்பதான் நடந்திருக்கு. 2 சிட்டிஸ்ல கண்டக்ட் பண்றாங்க, சென்னை மற்றும் மதுரையில. ஓகே, போன ஆண்டு நடைபெற்றதுல சாம்பியன் யார் அப்படின்னா ஜெர்மனி. இந்த தடவையும் அவங்க தான் சாம்பியன். சரிங்களா, அப்ப போன வருஷம் சரி இந்த வருஷமும் ஜெர்மனி தான் சாம்பியன். இதுல ரன்னர் அப் யாருன்னா ஸ்பெயின். ஓகே, 3rd பிளேஸ்ல இந்தியா வந்திருக்கு. இப்ப ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப்ல 3rd பிளேஸ்ல இந்தியா வந்திருக்குது. சரிங்களா, முதல்ல ஃபர்ஸ்ட் எவர் பிரான்ஸ் மெடலை இந்தியா இந்த வருஷம் தான் வாங்கியிருக்குது. அது நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. சரி, இந்த ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப்பினுடைய மேஸ்காட் இது அப்படின்னா காங்கேயன். சரிங்களா, லட்சினை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மேஸ்காட் காங்கேயன். காங்கேயம் அப்படின்றது காங்கேயம் காளைகள், தமிழ்நாட்டினுடைய கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய காங்கேயம் காளைகள். இது எதை குறிக்கிறது அப்படின்னா ஜல்லிக்கட்டில் இந்த காங்கேயம் காளையத்தினுடைய வீரத்தை குறிப்பிடுகிறது. சரிங்களா, ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு கேட்கலாம் சார். ஓகே, ஸோ இதோட நமக்கு இந்த நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது முடிவுக்கு வருகிறது. டே 1 ஸ்கீம் 1 அப்படின்றதுல இன்னைக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னா யூனியன் ஸ்கீம் 1, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமோட பார்க்கணும். ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம் மிஷன் நேச்சர் அப்படின்ற ஸ்கீம். சரிங்களா, ஸோ இந்த மிஷன் நேச்சர் அப்படின்றது என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. 2022 நவம்பர் 28ஆம் தேதி கொண்டு வந்தது. இந்த டேட் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, பட் வருஷம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். மிஷன் நேச்சர் அப்படின்ற ஸ்கீம். சரிங்களா, இது எதுக்காக அப்படின்னா என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் அவேர்னஸ் அட் கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்டோட ஹோம்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். இட் ஆல்சோ ஃபோக்கஸஸ் ஆன் ப்ராக்டிக்கல் என்விரான்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் சச் அஸ் வெஜிடபிள் கார்டன்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸெட்ரா. இப்போ குழந்தைகளுக்கு இந்த வேஸ்ட்லாம் மேனேஜ் பண்றதா இருக்கட்டும், வெஜிடபிள் கார்டனிங் எப்படி பண்றது, மழைநீர் சேகரிப்பு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும். அது எப்ப பசுமர தாணி மாதிரி ஸ்கூல்லயே அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் ஏற்படுத்தி கொடுத்து இயற்கையை பேணி பராமரிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டா ஃபியூச்சர்ல சரியா இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மிஷன் நேச்சர் அப்படின்னு அந்த ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ ஸ்கூல் சில்ட்ரனுக்கு இதனால என்ன ஆகும்னா இயற்கையை பத்திரமா பாதுகாத்துக்கணும், சுற்றுச்சூழலை பேணி பராமரிக்கணும் அப்படின்ற ஐடியா அவனுக்கு கிடைச்சிடும். அவங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்கூல்லே கிடைச்சிருது. சரிங்களா,
ரைட். ஸோ இப்போ யூனியன் ஸ்கீம்ல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பாரியோஜனா. சரிங்களா? பிஎம்பிஜேபி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இது என்ன சார்? பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பாரியோஜனா 2018 இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க சார். சரிங்களா? ஸோ இதன்படி ஜன் ஔஷாதி கேந்திராஸ் அப்படின்னு சொல்றோம். இதுதான் மக்கள் மருந்தகம் அப்படின்னு தமிழ்நாட்டுல ரன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? எஸ். மக்கள் மருந்தகம் அப்படின்னு ரன் ஆயிட்டு இருக்குது. நம்ம பாரத பிரதமர் இருக்கிறார் இல்லையா? பாரத பிரதமருடைய போட்டோ போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மக்கள் மருந்தகம், மடிவுளை மருந்தகம் அப்படின்லாம் சொல்லி நிறைய இடங்களை பார்க்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட இங்க 90% ஆஃபர்ல கொடுக்குறாங்க சார். ஜெனரிக் மெடிசின்ஸ் எல்லாமே 90% ஆஃபர்ல கொடுக்குறாங்க. இதனால இந்த ரெகுலரா சுகர் பேஷண்ட்ஸ், கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ், மாசம் மாசம் டெய்லி மாத்திரை போடக்கூடிய மக்களுடைய செலவு கொஞ்சம் குறையும். இல்லைங்களா? 90% ஆஃபர்னா யோசிச்சு பாருங்க. ரூ. 100 வாங்குற மருந்து வெறும் ரூ. 10 கிடைக்க போகுது. ரூ. 1000 வாங்குறது வெறும் ரூ. 100 கிடைக்க போகுது. ஸோ அப்ப அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ இந்த வருஷத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்கீமையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதோட இந்த பதிவு முடிவுக்கு வருகிறது. தொடர்ந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மூலமும், அடுத்த அப்டேட்ஸ் மூலமும் நம்ம நிறைய சந்திப்போம். நன்றி.